நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத் பாதம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாக சரோதேசஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னாக கிமபரமோ. நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்ச பட்டத்ரி, குருவாயூரப்பா என்ன வியாதியில போட்டு இப்படியே முடக்கி வச்சிருக்கியே, உன்னுடைய பதகமலத்தை தியானிக்க கூடிய நாரதாதி மகர்ஷிகள்லாம் சர்வ சுதந்திரமா சரந்தீச ஸ்வைரம், அவள்லாம் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிண்டே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளே, எங்களை எழுந்தாவது நீ நடக்க வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஸ்லோகமானது நாரதருடைய திவ்ய சரித்திரத்தை குருவாயூரப்பனுக்கு பட்டத்திரியே ஞாபகப்படுத்துவது போல அமைந்திருக்குன்னு நம்ம அந்த சரித்திரத்தை கேட்டு இருக்கோம். இதுல ஒரு அழகு என்னன்னா, பாகவதத்தோட சாரம் நாராயணீயம். அதாவது சாதாரணமான பதம் இல்லை. நாராயண பட்டத்திரி அடிக்கடி நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் நம்ம சொல்லுவோம், பட்டத்திரி ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வார்த்தையை ஒரு ஸ்லோகத்துல பிரயோகம் பண்ணார்னா நாம அதை யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள பலவிதமான அர்த்தங்களை அவர் பொதிய வச்சிருப்பாராம். ஏன்னா பாகவதத்தை சுருக்கமா எழுதுறார், எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது, அதனால சுருக்கித்தான் சொல்லணும். பலவிதமான அர்த்தங்களை அவர் பொதிய வச்சிருப்பாராம். அதுல பார்த்தான்னா ஸ்மரண விருஜோ நாரத முகாக சரந்தி சஸ்வைரம், இவ்வளவுதான் வார்த்தை. இதுல எவ்வளவு பெரிய அர்த்தத்தை நாராயண பட்டத்திரி உள்ள அடக்கி இருக்கார். பாகவதமே நமக்கு எப்படி உருவாச்சுன்னா நாரத மகர்ஷியாலத்தான் உருவாச்சான். நாம ஒரு சரித்திரத்தை கேட்டமே, நாரதர் ஒரு வேலைக்காரியினுடைய பிள்ளையா இருந்தார். அந்த மகான்கள் சாதுர்மாசியத்துல சாப்பிடக்கூடிய உச்சிஷ்டம் அதை மீதி உணவை சாப்பிட்டார் அப்படின்றதெல்லாம் இந்த கதையே நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நாரதர் வியாசருக்கு தன்னுடைய கதையை சொன்னதுனால தான் நமக்கு தெரிஞ்சது. நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாரதர் தன்னுடைய சரித்திரத்தையே உயர்ந்த மகரிஷியான வியாசருக்கு தான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியை தனக்கு பக்தி மார்க்கத்துல பகவான் அளித்தார்ன்றதுக்கு வியாசருக்கு அவர் வாயால சொல்லியிருக்காருன்னு பாகவத புராணம் பேசுறது. அவர் ஏன் வியாசருக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, நாம இன்னும் எளிமையாக ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வியாசர் 18 புராணங்களையும் எழுதினவர். எல்லா புராணங்களையும் எழுதக்கூடிய பாக்கியத்தை பகவான் அவருக்கு கொடுத்தானா. இவ்வளவு பிரபாவங்களை எழுதி கூட வியாசருக்கு மனசுல ஏதோ ஒரு கலக்கம், நமக்கு கூட அப்படி சில சந்தர்ப்பங்கள்ல ஏற்படுறது உண்டு. என்னன்னே தெரியாம இருக்கும், நம்ம மனசு ஒரு குழப்பத்திலேயே இருக்கும், அதுக்கு காரணமே நமக்கு தெரியாது. அதுபோல நாரதர் பெரிய மகரிஷியா இருந்தா கூட இந்த வியாசர் இவ்வளவு புராணங்களை எழுதி வியாசருக்கு அந்த குழப்பமானது தீரல. அப்ப நாரதர் அங்கேருந்து வந்தார், ஏன் இப்படி குழம்பி போய் உட்கார்ந்துருக்கேள், உங்க முகத்துல இருக்கக்கூடிய கலக்கம் என்னன்னு கேட்டாராம். அங்கதான் பாகவதமே ஆரம்பிக்கிறது. அதோட சாரம் தான் நாராயணியம். நாரதரை இவர் மேற்கோள் காட்டியதுனால இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தர்களே நாராயணியத்துல ரொம்ப அவசியமாக இருக்கு. நாரதர் வியாசரை கேட்டார், உங்களுடைய கலக்கத்துக்கு காரணம் என்ன? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு விஷ்ணுனுடைய அம்சமாகவும் அதே சந்தர்ப்பத்தில் விஷ்ணுவே வியாசராகவும் இருக்காருன்னு சகஸ்ரநாம ஆரம்ப தியானத்துல சொல்றமே, அப்படிப்பட்ட பரமபாகியவானான உங்களுக்கு ஏன் கலக்கம்? அப்ப வியாசர் சொன்னாராம், அதோ மகாபாகபவானமோர்கதற்கு சுசிஷ்டவா சத்ய ரதோ திருடவிரதகா. 18 புராணங்களை எழுதிட்டேன், என்னமோ மனசுல தெளிவில்லை, ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியே தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நாரதர் பதில் சொன்னார், உங்களுடைய மன தெளிவு இல்லாத ஒரு குழப்பத்துக்கு காரணம் எனக்கு எங்க கண்ணனுடைய கதைகளை நீங்க தனியா எழுதல. கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ணன் பிறந்தது, அவன் பண்ண காளிங்க நர்த்தனம், ராச கிரீடை, அவனுடைய வைபவங்கள்னு கிருஷ்ணனுக்குன்னு தனியா ஒரு புராணம் நீங்க எழுதல. அதனால தான் உங்களுக்கு மனம் தெளிவு பெறல. எங்க கிருஷ்ணனுடைய வைபவங்களை சொல்லி தனியா ஒரு புராணத்தை எழுதுங்க. பாகவதோத்தமர்கள்லாம் அதை பின்னாடி படிப்பா. அந்த புராணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு பெரிய பெருமையானது கிடைக்கும். அந்த புஸ்தகம் யார் வீட்டுல இருக்கோ, நாரதர் சொன்னார்,
நீங்க எழுதக்கூடிய புராணமான கண்ணனுடைய வைபவங்களை வர்ணிக்கக்கூடிய பாகவத புராணத்தினுடைய புஸ்தகம் எங்க இருக்கோ அந்த புஸ்தகம் எடுத்து அதுல 2 துளசிய போட்டாலே அந்த வீட்டு வாசல்ல தினமும் காலையில் 4 மணிக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் வந்து அந்த வீட்டினுடைய வாசலை பெருக்கி அந்த தண்ணியை தெளிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு பெருமையை அந்த வீடானது அடையும்னா அதை எழுதினாத்தான் உங்களுக்கு மனக்குறை நீங்கும்னு நாரதர் உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய உதயமான நாராயணீயத்துல எந்த வரிகள்ல பட்டத்திரி ஞாபகப்படுத்துறாரோ அந்த வைபவங்களை நாம் இப்ப தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த பொருத்தம் நமக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு தெரியும், நாம் இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய கோயில் கோபாலகிருஷ்ணனுடைய திருக்கோயில். கோபாலகிருஷ்ணனுடைய வைபவத்தை எழுதணும்னு இவர் உபதேசம் பண்ணதுனால தான் அவன் தியானத்தால இவருடைய குழப்பம் தீர்ந்தது, நமக்கு பாகவதம் கிடைத்தது. பாகவதம்னு ஒண்ணு இருக்கவே தான் அதனுடைய சுருக்கமாக இன்னைக்கு நம்ம நாராயணியத்தை கேட்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்போ இந்த கோபாலகிருஷ்ணனுடைய கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சமே பாண்டவபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டவபுரத்தின் புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மைசூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வாழக்கூடிய தொண்டனூர், கெரத்தொன்னூர் என்று கன்னட மொழியிலே அழைக்கக்கூடிய அழகான சிறிய கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலுக்குள்ள இப்ப நம்ம பிரவேசம் பண்ணியிருக்கோம். இதை சற்றே நாம் வலம் வர ஆரம்பித்தோமே ஆனால் என்ன அழகான காட்சி! உயர்ந்த 1000 கால் மண்டபங்கள், சுற்றுப்புறத்திலே அழகான ஒரு சூழ்நிலை, பார்த்தவுடனேயே 5000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயிலாக இருக்கும் என்று நாம் சுற்றி வரும்போது அழகான காட்சிகளோடு நாம் திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அங்கே மேலே நோக்கினால் பழமையான ஒரு விமானம், ஆனால் அந்த விமானத்தினுடைய பெயர் வைஜயந்தி என்று இங்கு அழைக்கப்படுகின்றது. ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்று சுவாமி தேசிகன் குறிப்பிட்டது படி வைஜயந்தி விமானத்தின் கீழ் இங்கு கோபாலகிருஷ்ணனானவன் சேவை சாதிக்கின்றானாம். அப்போது நாம் தரிசிக்கக்கூடிய இந்த பிராகாரத்திலே உள்ளே வலம் வரக்கூடிய இடத்திலே ஒரு மரத்தை பார்க்கின்றோம். இது ஸ்தல விருட்சமான மகிழ மரமாக இங்கே அமைந்திருக்கின்றது. சற்றே நடக்க ஆரம்பித்தோமானால் சிறிய துளசி மாடம், அதற்கு கீழே ஒரு சிறிய விக்கிரகம். இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்த மைசூர் பிரசித்தியான கிருஷ்ணதேவராயர் இங்கு அவனை வணங்கிய கோலத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு உள்ளே நுழைய ஆரம்பித்தோமே ஆனால் அங்கு அழகாக ஸ்ரீ ராமானுஜர், சுவாமி தேசிகன், நம்மாழ்வார், அதோடு கையிலே அழகான ஒரு அபய ஹஸ்தத்தோடு சௌகந்திகா புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைகின்றோம். அங்கே நம்மை வரவேற்கக்கூடியவர் பிரதிபட ஸ்ரேணி பீஷண தெனிபயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண என்று சுதர்ஷ்ணாழ்வானானவர் தனக்கே உண்டான 16 திருக்கரங்களோடு ஷோடச ஆயுதங்களோடு நின்ற திருக்கோலத்திலே இங்கே இருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசிக்கின்றோம். அவருடைய திருவடியை நாம் சற்று உற்று நோக்கினோமே ஆனால் வலது திருவடியை தன்னுடைய சக்கரத்தின் மேல் முன்னால் வைத்து இடது திருவடியை பின்னால் வைத்துக் கொண்டு நாம் சுதர்சனா என்று கூப்பிட்ட நேரத்திலே நமக்கு ஓடி வருவதற்காக அருள் வழங்குவதற்காக தயாராக இருக்கக்கூடிய சுதர்சன சுவாமியை நாம் தரிசித்துக் கொண்டு சற்றே அந்த விக்கிரகத்திற்கு பின்னால் தரிசித்தோமே ஆனால் ஆகா, அழகான யோக நரசிம்மருடைய ஒரு திருக்கோலத்திலே யோக பட்டயங்களை கட்டிக்கொண்டு நரசிம்ம சுவாமியானவர் 4 திருக்கரங்களோடு இங்கு காட்சியளிக்கின்றார். இந்த 4 திருக்கரங்களிலே இதுவரை நாம் தரிசிக்காத ஒரு அதிசயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வைணவ ஆலயங்களிலே ஒரு திருக்கரத்திலே சங்கு என்றால் மற்றொரு திருக்கரத்திலே ஸ்ரீ சக்கரத்தை இங்கு நரசிம்மர் தான் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் இங்கோ அதிசயம், 4 திருக்கரங்களிலேயும் தன்னுடைய சங்கையே வைத்துக் கொண்டிருக்கின்றாராம். ஏன்? அவர் நினைத்திருப்பார் போலும், நாமே சக்கரத்திற்கு பின்னால் தானே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், அவரிடத்திலே பின்னால் இருக்கும் நமக்கு அது தவிர கையிலே ஒரு சுதர்சனம் தனியாக தேவையில்லை என்று நினைத்தார் போலும். 4 சங்கை கையிலே வைத்துக் கொண்டு திறந்த வாயோடு நாக்கை நீட்டிக்கொண்டு நரசிம்ம மூர்த்தியானவர் உக்கிரகமான ரூபத்தோடு இல்லாமல்
கருணை கூர்ந்த கண்களோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய உத்தமமான அந்த திவ்ய தரிசனத்தோடு மூலத்திற்கு நாம் திரும்பினோமே ஆனால் சரந்தி சஸ்வைரம் சததபரி சததபரி நிமதி பரசித். குருவாயூரப்பா, நாரதர் பாகவதத்திற்கு மூல காரணமாக இருந்தவர். அவர் வியாசருடைய குழப்பம் நீங்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதச் சொல்லி உபதேசம் செய்கின்றாராம். நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய 100வது பகுதியினுடைய ஒற்றுமையையும் நாம் இங்கு சற்றே சிந்தித்தோமே ஆனால் பாகவதத்தினுடைய மூல காரணமாக நாராயணியமானது ஏற்பட்டது. ஆக நாரத மகரிஷியானவர் அதற்கு முதன்மை வாய்ந்தவராக காரணபூதனாக இருக்கின்றார். அதற்கு என்ன ஒற்றுமை? நாமும் நம்முடைய வாழ்நாளிலே சதமானம் பவதி என்று 100 என்ற எண்ணுக்கு ஒரு பெருமையை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்செயலாக குருவாயூரப்பனுடைய அருள், அவரால் எந்த ஒரு அனுகிரகம் பெற்ற நாரதர் பாகவதத்தின் உதயத்திற்கு காரணமாக இருந்தாரோ அவரை பற்றி வர்ணிக்கக்கூடிய பகுதியாக இந்த ஸ்லோகமானது நாம் தீர்மானம் செய்யாமலேயே அமைந்திருப்பதும், நாம் வீட்டில் இருந்தவாறே அதை ஆனந்தத்துடன் ஸ்ரவணம் செய்வதும் நாம் வாழ்நாளில் அடைந்த ஒரு பெரிய புண்ணியம். உடனே வியாசர் தீர்மானித்தார், நாரத மகரிஷே, தாங்கள் கூறியபடி நான் பாகவதத்தை எழுதுகின்றேன். என்னுடைய அந்த மன அமைதியானது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் என்று தன்னுடைய வரலாறை நாரதர் அந்த சந்தர்ப்பத்திலே வியாசருக்கு ஞாபகப்படுத்துகின்றாராம். எனக்கே இப்படிப்பட்ட அருள் கண்ணனால் கிடைத்திருக்கும் போது நான் போன பிறவியிலே யாராக இருந்தேன் என்று நினைக்கின்றீர்கள் என்று தான் ஒரு வேலைக்காரியனுடைய பிள்ளையாக இருந்ததையும், சாதுர்மாசியத்திலே முனிவர்கள் சாப்பிட்ட மீதி உணவைத்தான் சாப்பிட்டதாலும் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வேத வாக்கியங்களையும், பகவான் கண்ணனை பற்றி அவர்கள் கூறக்கூடிய சொற்பொழிவுகளையும், மகாவிஷ்ணுவனுடைய மகாத்மியங்களையும் அந்த மகான்கள் மூலமாக 5 வயதிலே புரிந்ததோ புரியவில்லையோ என்னுடைய காதிலே நான் கேட்டதால் எனக்கு ஞானமானது உண்டாயிற்று. ஒன்று, அவர்களுடைய பிரசாதமான உணவு என்னுடைய வயிற்றில் போனதால் என்னுடைய அகம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதானது தெளிவடைந்தது. இரண்டாவது, வியாசரே, நாரதர் கூறுகின்றார், 2 காதுகளாலும் அவர்கள் பேசிய பேச்சுக்களையும் சத்வார்த்தைகளையும் கேட்டு 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 எனக்கு சரீரத்திலே வெளியிலே தத்வாக் விசர்கோ ஜனதா கவிப்ளவோ யஸ்மபதி ஸ்லோகவகசுத்தவத்யபி நாமன்யநந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. அதனால் வியாச மகரிஷே, கண்ணனை நினைப்பதும் அவனை பற்றி பாடுவதும் அவனுடைய கதைகளை எழுதுவதும் அதை அமர்ந்து கொண்டு நாம் கேட்பதும் நமக்கு உத்தமமான புண்ணியங்களை அளிக்கும் என்று எந்த பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்திலே 5ஆம் அத்தியாயத்திலே இந்த 11வது ஸ்லோகத்திலே நாரதருடைய அந்த பெருமையானது அழகாக வியாச மகரிஷிக்கு பகவானுடைய சரித்திரங்களை கேட்பவர்களுடைய பலனை கூற ஆரம்பிக்கின்றதோ அந்த வைபவங்களை நாராயண பட்டத்ரி சரந்தி சஸ்வைரம் வியாசர் கேட்டார். அப்படி என்றால் தாங்கள் அந்த கதைகளை கேட்டு முனிவர்களிடத்தின் மூலம் ஞானத்தை பெற்றீர்கள். நீங்கள் நாரதரானது எப்படி? அதை நான் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று வியாசர் கேட்க, அதற்கு நாரதர் தொடரக்கூடிய வைபவங்களை இதே திருக்கோயிலில் எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே இந்த ஸ்லோகத்தின் விவரமாக பக்தர்களே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.